ரெட் காக்கேட்டட் மரங்கொத்தி பறவைகள் பைன் ட்ரீல மட்டும்தான் வாழுமா இல்ல வேற எதுவும் மரங்கள்ல வாழுமா? அந்த மாதிரி உயரமான மரங்கள்ல தான் இது வந்து வாழுது. இப்ப இந்த இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. இந்த மரங்கொத்தி பறவை வந்து அழிஞ்சிட்டே வருது. மொத்தமாவே ரெட் காக்கேட்டட் உட்பெக்கர் வந்து 14,000 இருந்து 19,000 சில்லற அவ்வளவுதான் வந்து இருக்கும்னு வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. இது அழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன ப்ரோ? இந்த ரெட் காக்கேட்டட் மரங்கொத்தி பறவை என்ன ப்ரோ சாப்பிடும்? இந்த ரெட் காக்கேட் இருக்குல்ல, அது சிலந்தி பூச்சிகளையுமே கூட. சிலந்திகள்ல ஸ்பெஷலா எதுவும் இருக்கா இல்ல எல்லா சிலந்திகளையும்? இல்ல, எல்லா சிலந்திகளையும் சாப்பிடும். அழகா இருக்கு, சாப்பிடுறது மட்டும் ஏன் இப்படி? இது இந்தியால கிடையாது, கரெக்டா? அது ஏன் ப்ரோ மிச்ச நாட்டுல மட்டும் இருக்கு? ஏன் இந்தியால ஒரு சில உயிரினங்களால வாழ முடியல? குறிப்பா சொல்லணும்னா இந்த ரெட் காக்கேட்டட் உட்பெக்கர் ஏன் வாழ முடியல? அது ஒரு காரணத்தினாலதான் இந்த மரங்கொத்தி பறவைகள் வீட்லயும் யாராலையும் வளர்க்க முடியல, கரெக்டா? எந்த மரங்கொத்தி பறவையுமே வீட்டுல வளர்க்க முடியாதா? அப்ப இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்ப காக்கேட்டட் உட்பெக்கர்ஸ் வந்து ஒரு அந்த மரத்துல வந்து துளை போடுது. போடுறதுக்கு வந்து சிலது 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும். அதிகபட்சம் 6 வருஷம் கூட ஆகும். ஒரே இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கூடு கட்டணும்னா 6 வருஷம் இந்த உட்பெக்கர் வந்து கொத்துறது காரணம் வந்து இது தங்குறதுக்கு, கரெக்டா? அப்ப அந்த 6 வருஷம் இந்த உட்பெக்கர் எங்க தங்கும்? போன வீடியோல ஏகோன் உட்பெக்கர், அதாவது மரங்கொத்தி பறவைகள் பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்கும்னு பார்த்தா அதோட பேர்களுமே அழகா இருக்கு. அதுல போன வீடியோல பார்த்ததுதான் ஏகோன் உட்பெக்கர். இந்த வீடியோல ஏகோன் உட்பெக்கருக்கு ஒரு பேர் அழகா இருக்குன்னா அதை விட பேர்லயே அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னா அதுதான் ரெட் காக்கேட்டட் உட்பெக்கர். இந்த மரங்கொத்தி பறவையோட சுவாரஸ்யமான விஷயங்கள் தான். மரங்கொத்தி பறவைக்கு முதல் யார் பேர் வைக்கிறா? மரங்கொத்தி பறவைக்கு யார் பேர் வைக்கிறான்னா மனுஷங்க தான். அதாங்க பார்த்து பேர் வைக்கிறாங்களா இல்ல இது எப்படி? எனக்கு உண்மையிலே எப்படின்னா, இந்த ரெட் காக்கேட்டோடைய அந்த தலையில இருக்குல்ல, இந்த மரங்கொத்தி இனத்திலேயே ஆண் பறவையோட தலையில மட்டும் சைட்ல வந்து ரெட் கலர்ல ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடுக்கு தான் காக்கேட்டட்னு பேரு. அது ரெட் கலர்ல இருக்கிறனால அதுக்கு வந்து ரெட் காக்கேட்டட் உட்பெக்கர்னு பேர் வச்சிட்டாங்க. இந்த மரங்கொத்தி பறவைக்கு ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஆமா, என்னன்னா இப்ப வந்து ஏன் இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்கன்னா, ஒரு இனமா இருந்தா பரவாயில்ல. உட்பெக்கரே நம்ம சொல்லியிருக்கோம் 240 இனங்கள் கிட்டத்தட்ட இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் வேணும். மனுஷங்களுக்கு எப்படி அடையாளமா பேர் இருக்கு, அதனாலதான் அதுக்கும் வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி அதனுடைய உடல் அமைப்போ இல்லைன்னா அதனுடைய பிஹேவியரோ இல்லைன்னா அது வாழ்ற இடமோ இல்லைன்னா அது சார்ந்து இருக்கிற சாப்பாடோ ஏதோ ஒன்று வச்சு அதுக்கு அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த ஏகோன் உட்பெக்கர் வந்து ஏகோன் அப்படின்ற அக்ரூட் பருப்புகளை தான் சாப்பிடும். அதனாலேயே அதுக்கு வந்து அந்த பேர் வச்சாங்க. அது மாதிரி இதனுடைய தலையில அந்த காக்கேட்டட் ரெட் கலர்ல இருக்குன்றனால ரெட் காக்கேட்டட் உட்பெக்கர்னு பேர் வச்சாங்க. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன ப்ரோ? இது தமிழ் அர்த்தம் வந்து இந்த காக்கேட்டடுக்கு வந்து சொல்ல முடியாது. இப்படி வேணா எடுத்துக்கலாம், சிவப்பு பட்டை மரங்கொத்தி அப்படின்னு. இல்ல இப்போ அது ஓகே. இப்ப தமிழ்ல இந்த பறவை எப்படி கூப்பிடுவாங்க? இல்ல, சாதாரணமா மரங்கொத்தின்னு தான் கூப்பிடுவாங்க. இதுக்கு தமிழ்ல ப்ராப்பரா வந்து மொழி மாற்றம் பண்ணல. இது தமிழ்னு மட்டும் கிடையாது, ஜெர்மன் மொழியா இருக்கட்டும் இல்ல ஜாப்பனீஸா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் மொழி மாற்றம் பண்ணாம இப்ப உங்க ஹரிஸ்ன்ற பேரை தமிழ்ல எப்படி கூப்பிடுவாங்க, இங்கிலீஷ்ல எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஒண்ணுதானே. அந்த மாதிரிதான் இதுக்கு வந்து. ஸோ இதை வந்து இதுல இப்படி கூப்பிடணும் அதுல அப்படி நம்ம வேணா மொழி மாற்றம் பண்ணலாமே ஒழிய அது மொழி மாற்றம் பண்ணி இல்லை. பார்க்குற மக்கள் யாராச்சும் இந்த ரெட் காக்கேட்டட் மரங்கொத்தி பறவைக்கு தமிழ்ல ஏதாச்சும் பேர் மாற்றம் பண்ண முடிஞ்சா அந்த பேரை மாற்றி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு நாங்க வரவேற்கிறோம். ஓகே, இப்ப இந்த ரெட் காக்கேட்டட் மரங்கொத்தி பறவையோட அளவு என்ன ப்ரோ இருக்கும்? இது வந்து மீடியம் சைஸ் தான். ஒரு 18 இருந்து 23 சென்டிமீட்டர் இருக்கும். குறைஞ்சபட்சம் 18, அதிகபட்சம் 23 சென்டிமீட்டர். இதோட எடை வந்து 40 இருந்து 56 கிராம் வரைக்கும் வேரி ஆகும். சிலது 45 கிராம், சிலது 50 கிராம், இந்த மாதிரி. குறைஞ்சபட்சம் 40, அதிகபட்சம் 56 கிராம். எல்லாமே கிராம் கணக்குல தான் இருக்கும். ஆமா. ஓகே, இந்த ரெட் காக்கேட்டட் மரங்கொத்தி பறவை என்ன ப்ரோ சாப்பிடும்? இது சாப்பிடுறது எல்லாமே வந்து இந்த பூச்சிகளை, முதல்ல எறும்புகள், வண்டுகள், அதுக்கப்புறம் இந்த கம்பளி பூச்சி, அதே மாதிரி கரப்பாம்பூச்சி இருக்குல்ல, அதையும் இந்த ரெட் காக்கேட்டட் வந்து விடாது. அழகா இருக்கு, சாப்பிடுறது மட்டும் ஏன் இப்படி சாப்பிடும்? இந்த மாதிரி சாப்பிடும். அதுக்கப்புறம் இந்த சோளக்காடு எல்லாம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான சில புழுக்கள் இருக்கும், அதையும் சாப்பிடும்.
அப்பப்ப அக்கேஷனலா இந்த ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெரிஸ் இதை வந்து சாப்பிடும். அப்போ ரெட் காக்கேட்டை என்ன கொடுத்தாலும் அதால சாப்பிட முடியும் இல்ல, இந்த உருப்பட்டு பூச்சிகள் கொடுத்தா சாப்பிடும். பழங்கள் வந்து ஒரு சில பழங்கள், அதே மாதிரி ஒரு சில பெரிஸ். என்ன சாப்பிடாது ப்ரோ? என்ன சாப்பிடாதுன்னா நிறைய சொல்லலாம். இப்ப நம்ம வந்து எப்படின்னா, இப்ப ரெட் காக்கேட்டர் வந்து இதோட அளவை கம்பேர் பண்ணும்போது இதனால என்னதான் வந்து பூச்சிகளை இதெல்லாம் சாப்பிட முடிஞ்சாலும் பெரிய பெரிய பூச்சிகளை சாப்பிட முடியாது. ஏன்னா அதனால இதுக்கும் ஆபத்து வரும். உதாரணத்துக்கு தேள் இந்த மாதிரி. ஆனா இந்த இது வந்து சிலந்திகளையும் சாப்பிடும். இதுதான் வந்து பெரிய விஷயம். இந்த ரெட் காக்கெட் இருக்குல்ல, அது சிலந்தி பூச்சிகளையுமே கூட. சிலந்திகள்ல ஸ்பெஷலா எதுவும் இருக்கா இல்ல எல்லா சிலந்திகளையும்? இல்ல, எல்லா சிலந்திகளையும் சாப்பிடும். அதாவது இது வாழ்றது அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும்ல, அந்த வாழ்விடத்தை சுத்தி இருக்கும்ல, அந்த சிலந்திகளை இது வந்து சாப்பிடும். ஓகே. அப்ப யாராச்சும் வீட்டுல வந்து ஒற்றை அதிகமா இருந்துச்சுன்னா இல்ல சிலந்தியோட வலை அதிகமா இருந்துச்சுன்னா இதை வந்து வளர்த்து இதை வச்சு உங்க வீட்டை சுத்தப்படுத்துங்க. ஓகே. இந்த ரெட் காக்கெட் மரங்கொத்தி பறவை எங்க ப்ரோ வாழும்? இது வாழ்றது வந்து பொதுவா இப்ப இதனுடைய பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா சவுத் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. ஸோ அங்கதான் இருக்கு. புளோரிடால ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து கென்டகி அந்த மாகாணங்கள்லாம். ஆனால் அந்த காலத்தில் வந்து, அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளோரிடா, டெக்சாஸ், கென்டகி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில இடங்கள்ல மேரிலாண்ட், இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. அங்கெல்லாம் வந்து வாழ்ந்துருக்கு. ஆனால் இப்போ இந்த இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. இந்த மரங்கொத்தி பறவை வந்து அழிஞ்சிட்டே வருது. மொத்தமாவே ரெட் காக்கேட்டட் உட்பெக்கர் வந்து 14,000 இருந்து 19,000 சில்லற அவ்வளோதான் வந்து இருக்கும்னு வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. மற்ற மரங்கொத்தி பறவைகள் மாதிரி இல்லாமல் இது அழிஞ்சிட்டே வர்றனால மனுஷங்களே வந்து குறிப்பாக வந்து கவர்மெண்ட்டே இதை வந்து பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ராப்பராக வந்து கூடு மாதிரி அவங்களே வந்து மரப்பெட்டிகள் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கெல்லாம் கொடுத்து வந்து பாதுகாக்கணும்னு முயற்சி செய்யலாம். இது அழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன ப்ரோ? மரங்கள் வந்து அழிக்கப்படுறது தான். குறிப்பா இது வந்து பைன் ட்ரீஸ் அப்படின்ற ஊசி இலை மரங்கள் நல்லா உயரமா இருக்கும். அது வந்து ஒரு ஒவ்வொரு பைன் ட்ரீஸ்லயே நிறைய ஸ்பீசிஸ்லாம் இருக்கு. ஒரு சிலது 50 அடியில இருக்கும், ஒரு சிலது 200 அடிக்கு மேல இருக்கும். ஸோ அந்த மாதிரி உயரமான மரங்கள்ல தான் இது வந்து வாழுது. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்ப மற்ற மரங்கொத்தி பறவைகள் எல்லாம் இருக்கும், அது வந்து நல்லா காஞ்ச போன பட்டு போன மரங்களை தான் வந்து தேர்ந்தெடுக்கும். அதாவது செத்த மரத்துலதான் வந்து பொந்து துளை போட்டு கூடு கட்டி வாழும். ஆனா இந்த ரெட் காக்கேட்டட் வந்து அந்த மாதிரி பண்ணாம உயிரோட்டமா இருக்கிற பைன் ட்ரீஸ் அதுலதான் வந்து கூடு கட்டும். அதுதான் வந்து இதுல பெரிய விஷயமே. அந்த மரங்கள் வெட்டப்படுறனாலதான் இது வந்து அழிஞ்சிட்டே போகுது. இந்த ரெட் காக்கேட்டட் இந்த பேர் மட்டும் ரொம்ப ப்ரொனவுன்சியேஷன் டஃபா இருக்கு, சாரி மன்னிச்சுக்கோங்க. ரெட் காக்கேட்டட் மரங்கொத்தி பறவைகள் பைன் ட்ரீல மட்டும்தான் வாழுமா இல்ல வேற எதுவும் மரங்கள்ல வாழுமா? வேற எந்த மரத்துலயும் வாழாது, பைன் ட்ரீஸ்ல தான் இது வந்து. அது ஏன் ப்ரோ அந்த ஹைட் ஒண்ணு, வேற எதுவும் காரணம் இருக்கா ப்ரோ இந்த மரத்துல வாழ்றதுக்கு? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப பைன் ட்ரீஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஏன் இது உயிரோட்டமா இருக்கும் போதே அதுல துளை போடணும்னா, அப்படி அதுல கூடு கட்டும் போது அதுல இருந்து அந்த பிசின் வந்து வெளியே வரும்ல, அது வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது கூட்டுல போய் வாழும். அந்த மரத்திலேயே கீழே நிறைய சின்ன சின்ன துளைகளை அது வந்து செய்யும். அப்பதான் அந்த பிசின் சாப் வந்து வெளியே வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு பாம்பு அந்த மரத்து மேல ஏற போச்சுன்னா அந்த பிசு பிசுப்புனால வலிக்கு கீழே விழுந்துடும். ஸோ அதனால இந்த மாதிரி மரத்தை மட்டும்தான் அது தேர்ந்தெடுக்கும். பிளஸ் இந்த மரத்துக்கு தான் இவ்வளோ பிசின் வந்து வரும். மற்ற எந்த மரத்துலையும் இவ்வளோ பிசின் வந்து வராது, வந்தாலும் காஞ்சு போயிடும். ஆனால் இந்த பிசின் வந்து காஞ்சு போனாலும் வலுவழுப்பாக இருக்கும். ப்ளஸ் நிறைய இடத்துல இது வந்து துளை போடுறதுனால தொடர்ந்து அந்த பிசின் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பைன் ட்ரீஸை பர்டிகுலராக இந்த ரெட் காக்கேட்டட் உட்பெக்கர்ஸ் வந்து விரும்பி அங்க வந்து கூடு கட்டி வாழுது. இந்த ரெட் காக்கேட்டட் மரங்கொத்தி பறவைகள் இருக்குல்ல ப்ரோ, இது இந்தியால கிடையாது, கரெக்டா? அது ஏன் ப்ரோ மிச்ச நாட்டுல மட்டும் இருக்கு? ஏன் இந்தியால ஒரு சில உயிரினங்களால வாழ முடியல? குறிப்பா சொல்லணும்னா இந்த ரெட் காக்கேட்டட் உட்பெக்கர் ஏன் வாழ முடியல? இது வந்து சூழல் தான் காரணம். இப்ப நான் சொன்னேன்ல அந்த பைன் ட்ரீஸ், அது வந்து இங்க இருக்காது. இப்ப அதுக்கு தேவையானது இருந்தா தானே அதனால வாழ முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு உயிரினமும். இது மட்டும் கிடையாது, நீங்க எந்த உயிரினம் எடுத்தாலும் சிலது இந்தியாவில் இருக்கும் ஆனா வேற நாட்டுல இருக்காது, சிலது வேற நாட்டுல இருக்கும் இந்தியாவில் மற்ற நாடுகள்ல இருக்காது. அதுக்கு காரணம் எல்லாம் அதுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சா அது அங்க வந்து உயிர் வாழ்ந்தோம். ஏதோ ஒரு உயிரினம் பத்தி பார்க்கும்போது நெருப்பு கோழி, அது வந்து இந்தியாவிலேயே வந்து இருந்தது, ஆனா இங்க இருந்த மக்கள் வந்து அதனுடைய முட்டையை உடைச்சிருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிருங்க, ஞாபகம் இருக்கா? அதனாலதான் இங்க இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி
மனுஷங்கனாலேயோ அல்லது இங்க இருக்கிற சூழல்னாலேயோ ஏதோ காரணத்தினால சிலது இங்க இருந்து அழிஞ்சு போயிருக்கலாம், சிலது இங்க வரவே முடியாம போயிருக்கலாம். ஏன்னா இப்ப ரெட் காக்கேட்டட் வந்து இது கிடையாது, மைக்ரண்ட் பேர்ட்லாம் கிடையாது, ரொம்ப தூரம்லாம் அதனால பறந்து வேற வேற கண்டங்களுக்குலாம் போக முடியாது. ஸோ இருக்கிற இடத்துல இந்த பைன் ஃபாரஸ்ட் இருக்கு, நிறைய மரங்கள். ஸோ அங்கே இருக்கும்போது இது ஏன் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போனா, அதாவது கையிலேயே வந்து வெண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் கலையணும். ஓகே, இதான் ப்ரோ காரணமா? ஓகே, அது ஒரு காரணத்தினாலதான் இந்த மரங்கொத்தி பறவைகள் வீட்லயும் யாராலையும் வளர்க்க முடியல. கரெக்டா? எந்த மரங்கொத்தி பறவையுமே வீட்டுல வளர்க்க முடியாதா? அப்படி இல்லை, இதை வளர்க்குறாங்க தானே. இப்ப நம்ம வந்து மிருக காட்சி சாலை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல சார், அது மிருக காட்சி சாலை இல்ல. மிருக காட்சி சாலை வந்து எப்படின்னா இப்ப ஜூவா இருக்கட்டும், அதே மாதிரி மற்றபடி இந்த பேர்ட்ஸை வந்து வளர்க்குற இடமா இருக்கட்டும், அதுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்து அதுக்கு வந்து வளர்ப்பாங்க. அது ஜூக்கு ஓகே. வீட்டுல வளர்க்கணும்னா நீங்க ஒரு மரத்தை வளர்த்து அங்க வந்து இத கூடு கட்ட விட்டு அதை வந்து பாதுகாப்பா பாத்துக்கணும். இருக்கிற வேலையில இன்னொன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெட் காக்கெட் வுட்பெக்கர்ஸ் வந்து ஒரு அந்த மரத்துல வந்து துளை போடுது. போடுறதுக்கு வந்து சிலது 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கும், அதிகபட்சம் 6 வருஷம் கூட ஆகும். ஒரே இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கூடு கட்டணும்னா அது ஓட்ட போடுறதுக்கு. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அது கொத்துன உடனே பெருசா ஓட்ட விழுந்து ஒரே நாள்ல எல்லாம் ஆகுறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஹார்ட்வுட், உயிரோட்டமா இருக்கிற மரம். ஸோ அதை வந்து துளை போட்டு இவ்வளவு பெருசா அந்த பைன் ட்ரீஸை வந்து துளை போட்டு அந்த கூடு கட்டணும்னா இவ்வளவு வருஷம் கூட ஆகும். அந்த 6 வருஷம் இந்த வுட்பெக்கர் வந்து கொத்துறது காரணம் வந்து இது தங்குறதுக்கு. கரெக்டா? அப்ப அந்த 6 வருஷம் இந்த வுட்பெக்கர் எங்க தங்கும்னா அதே பைன் ட்ரீஸ்ல மறைவான இடம் இருக்கும்ல, இலைக்கு நடுவுல. ஸோ அந்த மாதிரி. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இந்த மரங்கொத்தி பறவைகள் ரெட் காக்கேட்டட் வுட்பெக்கர்ஸ் வந்து குடும்பமா வாழும். இப்ப ஏகோன் வுட்பெக்கர்ஸும் வந்து கூட்டமா வாழும் தான். ஆனா அது எப்படி இருக்கும்னா, இப்ப ஒரு 8 பேர் இருந்தா அதுல 2 ஆண் 2 பெண் 4 குஞ்சுகள் இருக்கும். அந்த 2 ஆண் 2 பெண் யாரு கூட வேணா சேருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இவங்களுடைய அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னா, 1 ஆண் 1 பெண் இருக்கும், மிச்சம் ஃபுல்லா வந்து ஹெல்பர்ஸ் தான். இவங்களுடைய குஞ்சுகள் தான் வந்து இருக்கும். அந்த ஒரு தாய் பறவை கூட தந்தை பறவை மட்டும்தான் சேரும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தி மனம் வந்து ரொம்ப டிசிப்ளினா ரெட் காக்கெட் வுட்பெக்கர்ஸ் வந்து வாழுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து இதனுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சேன்ல, அதையும் ப்ரீடிங் பிஹேவியர் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ரெட் காக்கெட்டட் மரங்கொத்தி பறவையை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி கேட்கலாம், அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஏன் மிஸ் ஆகுதுன்ட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதனால யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்த வீடியோவில் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் இந்த பறவையோட இனச்சேர்க்கை முறை, குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.